அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செத்து போயிருந்தா கூட எனக்கு இளையராஜா கூப்பிட்டாருன்னா நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சாவுக்கு போக மாட்டேன். முதல்ல வந்து இளையராஜா கிட்ட தான் போவேன். ஏண்டா எதுக்குடா எதடா உதாரணம் காட்டும்? எதுக்கு எதோ உதாரணம் காட்டு? அவங்க அம்மா வந்து செத்து போய் கிடப்பாங்களாம். ஆனால் அந்த வந்து தகவல் வந்துச்சுன்னா நான் முதல்ல இளையராஜா கூப்பிட்டாருன்னு தகவல் வந்துச்சுன்னா நான் எங்கள் அம்மா சாவுக்கு போக மாட்டேன் இழக்கிறேன். ஒரு ஓமை இல்லைம்மா, ஒரு ஓமைப்படுத்துறதுல கூட ஒரு வரம்பு இல்லையா? ஒரு ஓமைப்படுத்துறதுக்கு வரம்பு இல்லையா? தாயை தாண்டி இங்கே எதுவுமே கிடையாது. தாயை தாண்டி இங்கே எதுவுமே கிடையாது. அது தாய் உனக்கு சொத்து கொடுக்கட்டும், சொத்து கொடுக்காம போட்டோம், இல்லை தாய் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னை வளர்க்காம விட்டுருக்கட்டும், இல்லை வந்து உன்னை கை எல்லாமே இந்த கூட உனக்கு யார்? உன் தாயே உன்னை நேசிக்காத தாயா கூட இருக்கட்டுமே, உன்னை பராமரிக்காத தாயா கூட இருக்கட்டுமே, உன்னை விட்டுட்டு போன தாயா கூட இருக்கட்டுமே, நீ வந்து மதிக்கணும்ல. நீ வந்து மதிக்கணும்ல. நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசத்துக்குரிய தாயா நீ நினைக்கணும்ல. உன்னை வந்து உருவாக்குனது எப்படின்னாலும் கடைசி காலத்தில் கூட உயிர் போகிற நேரத்தில் கூட தம்பி வாடான்னு சொல்லி கூட கூப்பிடலாம். எங்கள் அம்மா கூப்பிட்டா நான் போக மாட்டேன். செத்து போயிருந்தா கூட எங்கள் அம்மாவே செத்து போயிருந்தா நான் போக மாட்டேன். ஆனால் வந்து இளையராஜா கூப்பிட்டா தான் போகணும். இளையராஜா செருப்பு கரெக்ட் தானே? இது மிஷ்கினுக்கு இந்த செருப்படி தேவை.